அவர் கலந்துக்கல. அவரும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரா. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டம் திமுக முன்னெடுப்பதற்கான காரணமே தன் மீதான ஊழல் புகார்களிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த எஸ்ஐஆர் முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான நோக்கம் இது அவருடைய அரசியல் அறியாமையை தான் காட்டுது. ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவர் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவர். அவர் அழைப்பு கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களே நேரில் போய் பார்க்காம பனையூரில் கூப்பிட்டு பார்க்குறவர்கிட்ட நீங்கள் இதுக்கெல்லாம் வாங்க கலந்துக்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஷூட்டிங் ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க வருவாங்க. விஜய் ஏன் இதில் பங்கெடுத்துக்கலன்னா, விஜய் இப்பொழுது சிபிஐ வழக்கில் விசாரணை நிலையத்துக்குள் இருக்கிறார். ஆகவே இந்த கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் பறிபோவதற்கு எந்த தமிழக வெற்றி கழகம் துணையாக இருந்ததோ, அதன் தலைவர் விஜய் துணையாக இருந்தாரோ, காரணமாக இருந்தாரோ, அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சூழல் நெருங்கி வருவதால் மத்திய குற்றப்புலனாய்வு அமைப்பில் விசாரணையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாஜக கொண்டு வந்த இந்த தீவிர திருத்த சட்டத்தை அவர் ஆதரிக்கிறார். அழைப்பு விடுக்கப்பட்டும் கூட்டத்திற்கு வராத கட்சிகள் பற்றி வந்தவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை எம்பானின் பயந்தாங்கொழிகள் வரவில்லை, வீரர்கள் வந்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 27/10/2025 அன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் அவரே கடிதம் எழுதி இன்றைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட அழைப்பு ஏற்று ஏறத்தாழ 49 கட்சியினர் பங்கேற்றனர். பங்கேற்ற அத்தனை கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். காலை 10 மணிக்கு துவங்கிய கூட்டம் ஏறத்தாழ 3.25 மணி நேரம் 49 பேரும் உரையாற்றியதற்கு பிறகு அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இது ஏறத்தாழ ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்று சொல்லலாம். காரணம், அத்தனை பேரும் அண்மையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற எஸ்ஐஆர் என்கிற இந்த வாக்காளர் சேர்க்கின்ற திட்டமானது உள்ளபடியே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களையும் எஞ்சியிருக்கிற எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள், கேரளத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஆளுகிற மாநிலங்களிலே இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் அவசரமாக மத்தியிலே ஆட்சி நடத்துகிற பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு ஒரு சதியினை இங்கே நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஆகவே இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முழுமையாக எதிர்க்க வேண்டும். முதல் கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவதென்றும் அதனை தொடர்ந்து இதை மக்கள் இயக்கமாகவும் மக்கள் மத்தியிலே எஸ்ஐஆர் என்பது என்ன என்பதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. இதனுடைய பின்விளைவுகள் என்ன, இது என்னெல்லாம் நடக்கும் என்பதற்கு குறிப்பாக டெல்லியிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர் புள்ளிவிவரத்தோடு சொன்னார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அதற்கு பின்னாலே நடைபெற்ற தேர்தலிலே கெஜ்ரிவால் தொகுதியிலே மட்டும்
39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சிறுபான்மையர், பாஜகவுக்கு எதிர்ப்பாக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்பதை திட்டமிட்டு செலக்டிவாக எக்ஸ்க்ளூட் பண்ணி, ரிமூவ் பண்ணி, செலக்டிவாக சில பேரை இன்க்ளூட் பண்ணி அங்கே 39,000 வாக்காளர்கள் இப்படி தில்லுமுள்ளு செய்யப்பட்டு பல தொகுதிகளிலே இந்த தவறுகள் நடந்திருக்கின்றன. அதே போல் ராகுல் காந்தி அவர் சுட்டி காட்டியது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆகவே தமிழ்நாடு விழிப்புணர்வோடு இருக்கிறது மட்டுமல்ல, எந்த காலத்திலும் இது போன்ற காரியங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம், இன்னும் 3 மாத காலத்துக்குள்ளாக இது ஆக்கப்பூர்வமாக முழுமையாக வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். ஆகவே இதை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது என்று முடிவெடுத்ததை, அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்ற முடிவோடு இன்றைக்கு கூட்டம் முடிவுற்றது. முதலில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இந்த எஸ்ஐஆர் என்றாலே என்ன என்று தெரியவில்லை பாதி பேருக்கு. அது மட்டுமல்ல, இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட நேரத்தில் நியூ டெல்லி அதாவது டெல்லியிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில், அதேபோல் மகாராஷ்டிராவில், பீகாரிலே என்னெல்லாம் நடந்தது, இதையெல்லாம் பொதுமக்கள் மத்திகளுக்கு ஆதாரத்தோடு எடுத்து விளக்கப் போகிறோம். இன்றைக்கு கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி, அதே போல் பீகாரில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிதி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்காளர்களை சேர்ப்பதற்காக அல்ல, குறிப்பிட்ட சில பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான சதி. அழைப்பு விடுக்கப்பட்டும் கூட்டத்திற்கு வராத கட்சிகள் பற்றி உங்களுடைய கருத்து? வராதவர்களை பற்றி வந்தவங்களே அதிகமாக இருக்கிற போது வராதவங்களை பற்றி கவலைப்பட்டுங்கன்னா பிரயோஜனம். அதாவது வந்தவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம், ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை பயந்தாங்கொழிகள் வரவில்லை, வீரர்கள் வந்தார்கள். எஸ்ஐஆர் என்ற பேர்ல குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த அரசு மறைமுகமாக இது வேறு நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாக செய்ய போகிறார் என்பதுதான் எல்லாருடைய கருத்தும். ஏறத்தாழ அங்கே பேசிய அத்தனை கட்சி தலைவர்களும் இது எஸ்ஐஆர் என்பது மட்டுமல்ல, என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு குடியுரிமையை கொஸ்டின் பண்ணுவதற்குரிய ஒரு சதி, திட்டமிட்ட சதி, கான்ஸ்பிரசி என்றே சொன்னார்கள். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இருக்கு, அதுல ஆதாரம் எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா அதையே பிரதான ஆவணமா தேர்தல் ஆணையம் கையில எடுத்துக்கல. அப்படி இருக்கிறப்ப நீங்க மீண்டும் நீதிமன்றம் போவேன் அப்படின்னு சொல்றது என்ன வகையான தீர்வு தரும்? அது நீதிமன்றத்துக்கு கடைசி இடம் அதுதான். அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம் எதையும் தீர்க்க முடியும். ஆகவே நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த எஸ்ஐஆர் விசாரணையில் இருக்கிற போதே ஏன் இந்த அவசரம் என்பதை வழக்கு போடுகிற போது வழக்கறிஞர்கள் இதையும் ஒரு பாயிண்டாக அங்கே வைப்பாங்க. when the case is pending before the Supreme Court, what is the urgency for the election commission to implement it in wherever elections are going to happen within a month, 4 or 5 months? What is the urgency? That does not amount to contempt of Supreme Court கூட சொல்லலாம். ஆக இதெல்லாம் வழக்கறிஞர்கள் வாதங்களை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா February எண்டில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆக்சுவலி இருக்கிறது டிசம்பர் மாதம் ஒன்று, ஜனவரி மாதம் ஒன்று தான். இந்த 2 மாதமாக வாழணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், இது டே ஆஃப் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன். கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் 25 ஜனவரியிலிருந்து டிசம்பர் 25 ஜனவரி வரலாம் கிறிஸ்மஸ் மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு அது முக்கியமான மாதம். அதற்கடுத்து 14ஆம் தேதியிலிருந்து 16 வரலும் பொங்கல். தமிழருக்கு எல்லோருக்கும் ஜாதி மதம் எல்லாத்துக்கும்
சேர்ந்து நடத்துகிற ஒரே விழா பொங்கல் விழா. ஆக இதை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்கிற 40 நாளில் 30 நாள் ஃபெஸ்டிவல் டேஸ். திமுகவுக்கு எந்த காலத்திலும் எந்த பாதிப்பும் வராது. நாங்கள் சந்திப்பதற்கு திமுகனுடைய சட்டத்துறை தெரியாது. மோடி கூட எடுத்து பார்த்தார். போன எலெக்ஷன் அப்பவே 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். 39-40 ஆட்சி வரை குறையில. ஆகவே இது தமிழர்களுக்கான முக்கிய பிரச்சனை, அனைத்து கட்சிகளுக்கான ஒரு பிரச்சனை. அது மட்டுமல்ல, திட்டமிட்டு சிறுபான்மை மக்கள் குடியுரிமை சட்டத்தை மறைமுகமாக திணிப்பதற்குரிய ஒரு சதி வேலை என்பதனால்தான் இந்த தேர்தலில் எந்த தேர்தலை வைத்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு திமுக தயாராக இருந்திருக்கு. அது கடந்த காலத்தில் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு பல இடத்துல நீக்கப்பட்டது. நானே புகார் கொடுத்துருக்கேன், நானே பேட்டி கொடுத்துருக்கிறேன். இதே தாம்பரத்தில், பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்தில் இஸ்லாமியர் வாழ்கிற பகுதியில் நகராட்சி தேர்தலில் ஓட்டு போட்டவங்க 1300 பேருடைய ஓட்டை சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நீக்கப்பட்டிருந்தது. இந்த ஃபைனல் லிஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க பாருங்கள், அப்போ தான் எல்லோரும் நாலேஜுக்கு வந்து. அதே போல் கடைநல்லூர், நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், கடைநல்லூரில் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வாழ்கிற பூத்துலேயும் 200 ஓட்டு நீக்கப்பட்டிருப்பதாக சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்ற 100 வயது கடந்திருக்கக்கூடிய லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் தேர்தல் நடக்கிற அன்றைக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த புகாரை சொன்னார். அதற்கு பிறகு நான் கான்டாக்ட் பண்ணி பார்த்தா கடைநல்லூரில் அப்படி பண்ணியிருக்கு. இதே போல் இஸ்லாமியர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்த பகுதியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் நாங்கள் ஜெயித்தோம். ஆக திமுகவுக்கு பயம் இல்லை, திமுக கூட்டணிக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த மோசடியை நாங்கள் பார்த்து கொண்டு வி கேனாட் பி சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ். அதுதான் இன்றைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கு பெறக்கூடிய முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலே நான் வைத்த கோரிக்கை என்பது, பீகாரிலே 65 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை ஓட்டுரிமை இழந்தவர்களாக அறிவித்த இந்த நிலையில் அதை தமிழகத்திலே வாக்காளர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியைத்தான் பாஜக, RSS போன்ற அமைப்புகள் உறுதியாக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சித்தாந்தத்தை, அவர்களுடைய மத வழிபாடு முறைகளை, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த சூழ்ச்சியை தவறான ஒரு பாதையிலே, குறிப்பாக தமிழகத்திற்கு எதிராக எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த காலகட்டத்திலே அதை கண்மூடித்தனமாக ஆதரித்த ஒரு இயக்கமாக அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி அவர்கள் செயல்பட்டார் என்பது நாடறிந்த உண்மை. அந்த நிலையிலே தான் இதையும் அவர் கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நான் என்னுடைய கருத்தாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலே இன்னர் பர்மிட் முறை, அதாவது புலம்பெயர்ந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய யார் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் எந்த வேலைக்காக எதற்காக வருகிறார்கள் என்பதை, அவர்கள் இங்கு இருந்து வேலை செய்வதற்கான உரிமையை வழங்கக்கூடிய அந்த இன்னர் பர்மிட் முறையை வழங்க வேண்டும். அவர்களுக்கான குடும்ப அட்டைகளையோ வாக்குரிமைகளுக்கான செயலையோ நாம் அனுமதிக்கக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் தவறான ஒரு பாதையிலே இன்றைக்கு அவர்களால் நேர்மையாக இங்கே தமிழகத்திலே அரசியல் ரீதியாக கால் ஊன்ற முடியாது என்பதை உணர்ந்து இந்த தேர்தல் ஆணையத்தை தன் கைப்பாவையாக பயன்படுத்தி இந்த குறுக்கு வழியை முயற்சி செய்கிறார்கள். அதை ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு இணைந்து தமிழகத்திலே மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய, மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை நடத்த நினைக்கக்கூடிய, ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இயக்கங்களும் ஒன்றிணைந்து அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பேரிலே உச்சநீதிமன்றத்திலே தனித்தனியாக அவர்கள் வழக்கு தொடரலாம் என்கின்ற ஆலோசனை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய கருத்துக்களை கேட்டு நிச்சயமாக முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து நான் வழக்கு தொடர்வேன். நன்றி. விஜய் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் கலந்துக்கல. அவரும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டம் திமுக முன்னெடுப்பதற்கான காரணமே தன் மீதான ஊழல் புகார்களில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு
ஒரு விஷயத்துக்காக தான் இந்த எஸ்ஐஆர் முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான நோக்கம் இல்லை. இல்லை இது அவருடைய அரசியல் அறியாமையை தான் காட்டுது. அதாவது எந்த நிலையில் அவர் இருக்கார், இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு தெரியும். இது எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்க போகுது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாமல், ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவர். அப்போ அவர் இன்னைக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற பொழுது இது வெறுமனே வாக்கு உரிமைகளை மட்டும் நீக்குவதற்கான நோக்கம் இல்லை, இது குடியுரிமையை இழக்கிறதுக்கான ஒரு முயற்சி தாங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு 1000 ஆதாரங்களே இருக்குது. ஆக அதனுடைய வலிமை எதிர்காலத்தில் தமிழர்கள் தனித்து விடப்பட போகிறாங்க. தமிழர்கள் மண்ணை இழந்து உரிமைகளை இழந்து அனாதைகளாக அகதிகளாக எப்படி இலங்கையிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களை இன்று வரை குடியுரிமை கொடுக்காமல் வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை ஒரு நாதியற்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பதை கூட உணராமல் அறியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை படித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பது உண்மையிலேயே அவரும் தமிழர் என்ற நிலையிலே மிகவும் வேதனையாகத்தான் இருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் திமுக முன்னெடுப்பே ஒரு கபட நாடகம். இதில் என்னங்க நாடகம் இருக்கு? இதில் இப்போ என்ன, நான் இது நாடகமாக இருந்தால் நான் என்னத்துக்கு சினிமா ஷூட்டிங் விட்டுட்டு இங்கே வரணும்? இது உண்மையிலேயே இது நீங்கள் பீகாரில் உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க. பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, இதனுடைய அபாயத்தை சொல்கிறாங்க. அடுத்து பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதானே. அவங்க ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார்னு அடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஆதாரே அலௌடு இல்லைங்கிறாங்க. ஏன் அவன் நினச்சா அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை கூட இதில் அரசியல் இவங்க பண்ணுற இதுன்னு யாரு மேலே குற்றச்சாட்டு இல்லை, எல்லாரும் மேலே இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் எது முக்கியமான ஒரு விஷயமோ அதுக்குள்ளே அரசியல் பார்க்குற ஒரு கேவலமான ஒரு மனநிலை இங்கே இருக்கிறது முதல்ல ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதை அவங்க மாற்றிக்கிறது நல்லது. இல்லை, அவர் அழைப்பு கொடுத்துருக்காங்க மக்கள் மீது. மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே நேரில் போய் பார்க்காம பனையூரில் கூப்பிட்டு பார்க்குறவர்கிட்ட நீங்கள் இதுக்கெல்லாம் வாங்க கலந்துக்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஷூட்டிங் ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க, வருவார். நாடே திரும்பி பார்க்கும் வகையில், நாடெங்கிலும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் முழுமையாக பங்கேற்று பேசுவதற்கான வாய்ப்பை முதல்வர் தந்தார்கள். குறிப்பாக கடைசி நேரத்தில் நேர நெருக்கடியில் ஒரு 3 அல்லது 4 கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் நேர நெருக்கடியால் ஏற்பட்ட தருணத்தில் கூட முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு அவர்களுக்கும் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி முழுமையாக அனைவருடைய ஜனநாயக உணர்வுகளையும் பிரதிபலிக்க வழி செய்தார்கள். இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. ஒரு பக்கம் சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும், இன்னொரு புறம் மக்கள் மன்றத்திலும் ஜனநாயக வழியில் கிளர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பே நான் வலியுறுத்தினேன். ஒவ்வொருவருடைய கருத்துகளையும் கவனமாக கேட்டறிந்து முதல் கட்டமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை நாங்கள் அனைவரும் முழுமையாக ஆதரித்திருக்கின்றோம். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படக்கூடிய வாக்குரிமை இழக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் துணை நிற்கும் வகையிலே இன்றைய தினம் ஒரு நல்ல வழிகாட்டலை வழங்கியிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம், வெறும் வாக்குரிமை மட்டுமல்ல, குடியுரிமையும் பறிக்கக்கூடிய அபாயம் இருப்பதையும் இங்கே எல்லோருமே நாங்கள் விரிவாக விவாதித்தோம். அந்த விவாதம் என்பது இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்தடுத்து நடைபெறும். முதல்வரே சொல்லியிருக்கிறார், இது போன்ற விஷயங்களில் மீண்டும் பேசுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து ஜனநாயக வழியில் நாம் எல்லோரும் இணைந்து களமாடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதியார் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஆலோசனை சொல்லப்பட்டது. தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தளபதி முதல்வர் தலைமையில் ஏற்படுத்திய இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஜனநாயகம், மதசார்பற்ற நிலை, சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ அரசியல் அச்சுறுத்தலின் பெயராலோ ஜனநாயக உரிமையை செலுத்து இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்திக்காரர்களை வைத்து, வடநாட்டவர்களை வைத்து ஒரு மதவாத பாஜக இங்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழர்களிடத்திலே வாக்குகளை பெற முடியாத நிலையில் இப்பொழுது தமிழ் நிலத்தில் வடவர்களை கொண்டு வந்து, இந்திக்காரர்களை கொண்டு வந்து இங்கு வாக்காளர்களாக பதிவு செய்து சுமார் 1 கோடி பேரை அவர்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய சதியை, சூழ்ச்சியை பாஜக மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சதியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க நடைபெறுகிற அனைத்து கட்சி கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆகவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் தலைமையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை
தமிழ்நாடு பொங்கலைஞர் பேரவை வரவேற்கிறது. இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக நிறுத்தணும். ஏன்னா நீங்கள் இந்த வாக்காளர் திருத்த பணியை வந்து பெரும்பாலான தமிழ்நாட்டில் இன்னைக்கு கலந்துகிட்ட கட்சிகள்லாம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இது தேவையில்லைன்னு நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். ஆகவே அதை முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தை நாடி இதை தடுத்து நிறுத்துவோம், மக்கள் மன்றத்திலையும் நாடி இதை தடுத்து நிறுத்துவோம். இல்லைனாலும் மிகப்பெரிய இந்தியாவில் இலங்கையை போல, இலங்கையில் ஈழத்தில் எப்படி மக்கள் சிங்கள குடியேற்றத்தினால் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதுபோன்ற நிலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஏற்பட்டு தமிழர்களின் வாழ்வுரிமை பறிக்கப்படுகிற அபாயம் இருப்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்கள், என் ஆருயிர் உறவுகள், இந்த சதியை முறியடிப்பதற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் தீர்மானத்தை ஆதரித்து பிஜேபி அல்லது மோடி அரசு கொண்டு வந்த இந்த தீவிர வாக்காளர் திரும்ப சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு மக்கள் ஓரணியில் திரண்டு மாநில அரசியல் கட்சிகள் ஒன்று திரண்டு பாஜகவின் இந்த சூழ்ச்சியை முறியடிக்கணுங்கிறது தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். நன்றி, வணக்கம். சார், அதிமுக வந்து வரவேற்குது. எடப்பாடி இல்லைதான் யார் இந்த சார் அப்படின்னாலும் பிரச்சனை வந்துடுது, எஸ்ஐஆர் அப்படின்னாலும் டிஎம்கேவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாரு. இதை வரவேற்கிறாங்க, அதை எப்படி பாருங்க? இல்லை, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ நீங்கள் சொன்ன தாவேகா, விஜய் இவங்கெல்லாம் வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் பாஜகவின் ஒரு துணை அமைப்பை போல செயல்படுகிறத நம்ம ரொம்ப கவலையோட வேதனையோட பார்க்குறோம். ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் வந்திருக்கிற இந்த பேராபத்தை பற்றி கவலைப்படாமல் பாஜக கொண்டு வந்த இந்த முடிவை ஆதரிப்பது மிக வேதனைக்குரியது. இதே புரட்சித் தலைவர் அம்மா இருந்திருந்தால் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து மாநில உரிமையை பாதுகாத்து தமிழ், இனம், மொழி அந்த உரிமைகளை, மாநில சுயாட்சி, மாநில அதிகாரத்தை பாதுகாத்த ஒரு இயக்கம் இப்பொழுது பாஜகவின் இந்த சதிக்கு இரையாக இருப்பது வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இதை திருத்தி எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்கிறேன். அதே மாதிரி விஜய் இதில் பங்கெடுத்துக்கலன்னா விஜய் இப்பொழுது சிபிஐ வழக்கில் விசாரணை நிலையத்துக்குள் இருக்கிறார். ஆகவே இந்த கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் பறிபோவதற்கு எந்த வெற்றி கழகம் துணையாக இருந்ததோ, அதன் தலைவர் விஜய் துணையாக இருந்தாரோ, காரணமாக இருந்தாரோ, அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சூழல் நெருங்கி வருவதால் மத்திய குற்றப்புலனாய்வு அமைப்பில் விசாரணையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாஜக கொண்டு வந்த இந்த தீவிர திருத்த சட்டத்தை அவர் ஆதரிக்கிறார். ஆகவே விஜய் தமிழ்நாட்டின் மக்களின் மீதோ தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மீதோ அக்கறை இல்லாமல் பாஜகவின் ஒரு துணை கருவியாக விஜய் செயல்படுவது, இந்த நிகழ்ச்சியில் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக நிலத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறை இல்லாத கட்சி தமிழக வெற்றி கழகம் விஜய் என்பதை இன்று நிரூபித்திருக்கிறார். விஜய் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தான் கபட நாடகம். சரி, அப்படின்னா அவர் ஒரு தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்தி எஸ்ஐஆரை மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக, இந்த பாஜகவினுடைய மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் எந்த போராட்டத்தை நடத்தியிருக்கு? எங்கே எஸ்ஐஆர் ஆதரித்து அறிக்கை கொடுத்துட்டு இது தலைமறைவாக இருந்து ஒரு பயங்கரவாத தீவிரவாத இயக்கத்தை போல தலைமறைவு இயக்கத்தை நடத்தி வருகிற ஒரு விஜய் ஏன் ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரணும்? எதுக்கு அறிக்கை கொடுக்குறேன்? நீ எஸ்ஐஆர் நான் ஆதரிக்கிறேன்னா இந்த கூட்டத்தை வர வேண்டியதானே, கருத்து சொல்ல வேண்டியதானே? ஜனநாயகத்தில் இல்லை, எதிர்க்கிறேன்னா நீ இங்கே வந்து சொல்லுங்க. இங்கே வரதில் என்ன? இப்போ ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும், இப்போ நான் ஒன்றும் திமுக கூட்டணியில் இங்கே இல்லை, திமுக கூட்டணியில் இல்லாத தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிற தனியரசு வந்து சொல்கிறேன், இந்த கருத்தை சொல்கிறேன், கருத்து ஏற்கப்பட்டிருக்கிறது. தோழமை கட்சியில் திமுகவில் இருக்கிற கட்சிகளை கூட சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு, ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரைவு தீர்மானத்தை முதலில் முதல்வர் கொண்டு வந்தார். அதில் நாங்கள் பல கட்சிகள், தோழமை கட்சிகள், நாங்கள் வந்து நட்பு கட்சிகள், நாட்டின் மக்கள் மீது அக்கறை இருக்கிற கட்சிகளை நாங்கள் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டுகோள் வச்சோம். முதலமைச்சர் உடனடியாக ஏற்றுக்கொண்டு திருத்தத்தினுடைய முடிவு தான் எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்தணும், தடுக்கணும், தடை செய்யணும்னு கேட்டது எங்களுடைய கோரிக்கை ஏற்று தான் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இதைவே நீங்கள் தாவேக வந்து செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த அணியில் வந்து அல்லது இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டா மோடி, அமித்ஷா நம்மை கோபித்துக் கொள்வார்கள், இந்த சிபிஐ விசாரணையில் இவரை குற்றவாளியாக சேர்க்கப்பட கூடும் என்கிற அச்சத்தில் தமிழக வெற்றி கழகம் இதை புறக்கணித்திருக்கிறது. எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் என்று பொதுவாகவும் ஒரு கருத்தை சொல்லிட்டு விஜய் தப்பித்திருக்கிறார். ஆகவே விஜயனுடைய இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள், கண்டிக்கத்தக்கது. ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம கலந்துருக்கோம். இதில் என்ன உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா வந்து ஆல்ரெடி ஒரு வரைவு தீர்மானம், அந்த தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஐஆர் பற்றி கேஸ் போடணும் சுப்ரீம் கோர்ட்டில், அது கூட்டாக போடலாமா இல்லை தனித்தனியாக போடலாமான்றது தான் வரைவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ எங்கள் பாயிண்ட் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு இது நிறைய விஷயங்கள் நம்ம டிரான்ஸ்பரன்சியாக இருக்க வேண்டியது, விஜிலண்ட்டாக இருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம பீகாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கோம், அங்கே அத்தனை லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் உள்ளே வந்தோம். ஆனால் இங்கே டோட்டலாக வேறு ஒரு கான்செப்டில் போயிட்டு இருந்தது. பட் வி ஹேட் அவர் பாயிண்ட்ஸ். நம்ம முக்கியமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சோம். ஏன்னா இங்கே மேஜர் இஷ்யூவாக பார்க்கப்படுறது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இங்கே வந்து நம்மளோட ரூலை வந்து முடிவு பண்ணுறதுக்கு நியாயமா அப்படின்னு என்னோட பர்சனல் கருத்தும் அதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் டீமோட பேசும்போது என்ன ஒரு ரேசிஸ்ட்டாக பார்த்தாங்களோ என்னமோ தெரியல, எனக்கும் ஒரு சில தாட் ப்ராசஸ் மைண்ட் செட் மாறிச்சு. என்ன நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, எப்படி வந்து இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு சிட்டிசனாக வந்து ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா ஒரு 7 இயர்ஸ் வந்து ஒரு ஃபாரினர் இருக்கணுமோ, அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் ரெசிடென்ட்டாக ஆகணும், ஒருத்தர் ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னா இங்கே ரேஷன் கார்டு வாங்கி ஒரு 7 வருஷம் கழித்து அவருக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தா அவருக்கு இங்கே இருக்கிற அரசியல் புரியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்தை அங்கே முன்னெடுத்தோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு கருத்து ஒன்று ஜென்ரலாக இந்த ஓட்டர் சிஸ்டமில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து நரேஷ் அவர் சொல்லுவார். ஸோ ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டதில் நன்றி. ஸோ இங்கே திமுக தலைமையில் இந்த வரைவு தீர்மானத்தில் கொண்டு வந்திருந்த அனைத்து கருத்துக்களையும் எங்களால் எதிர்க்க முடியாது. ஸோ அதில் மாற்று கருத்துக்களும் இருக்குது, நிபந்தனைகளையும் சில கோரிக்கைகளையும் நம்ம முதலமைச்சர் முன்னாடி வச்சுருக்கோம். ஸோ அந்த விஷயங்களை பரிசீலனை எடுத்துக்குவார் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதற்காக நன்றி. மற்றும் இந்த வாக்காளர் திருத்த இந்த செயல்பாடுகளை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, முக்கியமாக இதில் டெலிஷனை மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி ரொம்ப பார்க்குறோம். பீகாரில் 65 லட்சம் வாக்குகள் மொத்தமாக நீக்கப்பட்டது அப்படின்றது வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இது அரசியல் அமைப்பு மீதும் நம்மளுடைய ஜனநாயகத்தின் மீதும் மக்களுக்கான வெறுப்பை அதிகரிக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக இன்றைக்கும் நம்ம ஒரு தேர்தலையும் 25-30% வாக்காளர்கள் வாக்கே செலுத்தாத ஒரு நிலையும் இருக்குது. அது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னா, ஜனநாயகத்தின் மீதான அதிருப்தி, கட்சிகள் மீதான அதிருப்தி. ஸோ இதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக வெளிப்படைத்தன்மையோட இந்த வாக்காளர் வரைவு திட்டமானது நடக்கணும் அப்படின்றதும் சொல்கிறோம். அண்ட் தென் பயோமெட்ரிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்றோம். ஏன்னா இங்கே ஓட்டர்ஸ் லிஸ்ட்டோட ஆதார் கார்டை சேர்க்காதது அப்படின்றதே வந்து நாங்கள் எங்கே சந்தேகப்படுறோம் அப்படின்னா, பாஜக ஆதார் கார்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா பயோமெட்ரிக் மூலமாக யார் யார் ஓட்டு போடுறாங்க, எங்கே போடுறாங்க, கள்ள ஓட்டு விழுதான்றதை கண்டுபிடிச்சிரும் அப்படின்றதுனாலேயே அதை தடுக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அடிஷ்னலாக நாங்கள் பயோமெட்ரிக் கேட்குறோம். ஸோ பயோமெட்ரிக் ஹேக் ஆகிடும், இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, ஈஸி மிஷின்லேயே இன்னும் நம்மளுக்கு சர்ச்சை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்தாலும் பயோமெட்ரிக்கும் ஒரு அடிஷ்னலாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம எடுக்கணும். முக்கியமாக நம்ம இந்தியா முழுக்க டேட்டாஸ் எடுக்க தவறுறோம். மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க எந்த தன்மையில் இங்கே இருக்காங்க, எத்தனை வருஷமாக இருக்காங்கன்ற டேட்டாஸ் நம்மக்கிட்ட கிடையாது. அந்த டேட்டாஸை பூர்ணமாக கலெக்ட் பண்ணி அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் முறையின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை வரும் வகையில் இந்த வரைவு திட்டம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. இன்னொரு பாயிண்ட், ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணோம். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரிமைண்ட் பண்ணுறேன். 2004 SAR முடிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் 4.66 crores ஓட்டர்ஸ் இருந்தாங்க. 2009 கிட்டத்தட்ட 53 lakh ஓட்டர்ஸ் ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது ஏன் எப்படி நடந்தது அப்படின்றது உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். அண்ட் இன்னொரு சின்ன கருத்து இதில் ஆட் ஆன் பண்ணணும், இது தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின சில பேர் வந்து தவேக தலைவர் விஜயோட அறிக்கையை படிக்காமல் சில கருத்துக்களை தெரிவித்தாங்க. அதுக்கு நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆதரவு ஆமாம் டிவி இல்லை சார். அவர் வந்து இப்போ பொதுக்குழு கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து அன்அனௌன்ஸ் கொஞ்சம் இப்போ தான் அந்த இது வந்ததுக்கு இல்லை முறையாக வந்திருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி இப்போ நான் என்னோட இதை ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொன்னேன். இங்கே வரும்போதே அவங்க ஒரு விரைவு அறிக்கை ஒன்று தீர்மானத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இது வந்து ஒரு கூட்டாக பேசினதுக்கு அப்புறம் அந்த தீர்மானத்தை ரெடி பண்ணியிருக்கிறது வேற. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் எதிர்த்து தான் போகிறோன்ற முடிவோடு தான் இங்கே எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? எனக்கு முன்னாடி தோணுன மாதிரி அவங்களுக்கும் தோணி இருக்கும் இல்லையா? அந்த இல்லைங்க, தகவல் தெரியுறது இல்லைங்க. இந்த அனுமானத்தோட நான் வந்தேன். அந்த அனுமானம் படி தான் நடந்தது. அந்த விஷயம் அவங்களுக்கும் புரிதல் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த வழியில நம்மளும் சிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ என்னன்னா SAR தேவையான்னு கேட்டால் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை. ஆனால் அதை ப்ராப்பராக பண்ணணும். அதுவும் பிஜேபி பண்ணுறது எங்களுக்கு பயமா இருக்கு. 2002 2004 பார்ட்டாக நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு 5 நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, அப்பயும் அதை நான் சொன்னேன், 2004 அப்போ நமக்கு இருந்த ஓட்டர் வந்து 4.66 crores. ஆனால் 2009 இருக்க ஓட்டர் வந்து ஒரு 53 லட்சம் ஓட்டர்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஏற்றிருக்காங்க, எக்ஸஸாக எப்போ ஏற்றுறாங்க, எப்போ டெலீட் பண்ணாங்கன்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுதான் நான் அவங்களோட இதில் விடுறேன்னு சொல்லியிருந்தேன். எங்களோட மேஜர் 2 ப்ராப்ளம் இருக்குது. இங்கே பூத்துக்கு கள்ள ஓட்டு நடக்குது அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாரோட ஒரு டவுட்டாகவும் இருக்குது. மத்தியானம் இல்லை எல்லாரோட டவுட்டாக இருக்குது. நான் அந்த அலிகேஷன் வைக்கிறேன், இப்போ பப்ளிக்கில் தான் வைக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும்.
இல்லை இது பூத் ஏஜென்ட்ஸ் வந்து மதியானம் 2 மணிக்கு மேலே ஒரு சில பேர் ஃபாரினில் செட்டில் இருக்காங்க, இவங்கெல்லாம் கம்பல்சரியாக வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு சில கள்ள ஓட்டு ஒரு சில இடத்துல போடுறதா இப்பயும் டவுட்ஸ் இருக்குது. இப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஓட்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் இப்போ என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும், விஜிலண்ட்டாக நடக்கணும், எல்லா பார்ட்டிஸுமே சேர்ந்து. ஆனால் இப்போ நடக்க முடியுமான்னு கேட்டால் டைம் கிடையாது. ஏன்னா 1 மந்தில் மழை காலம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கான அந்த விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆல் ஓவர் இந்தியா வந்து அட் அ டைமில் நடத்தும் போது வேற எங்கேயும் ஓட்டர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் சேர்த்து மானிட்டர் பண்ணணும். ஏன் ஆதார் லிங்க் பண்ணணும் நாங்கள் சொல்லியிருந்தோம், பயோமெட்ரிக்ஸ் விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான ப்ராப்ளத்தையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே ஓட்டு போடலாமா வேணாமான்ற முடிவுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுன்னா 7 வருஷம் இங்கே இருந்திருந்தாங்கன்னா ரேஷன் கார்டு வாங்கி ஒரு ரேஷன் இருந்தால் இங்கேருந்து அரசியல் கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது எங்களோட கருத்து, தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட கருத்து. தாவேக்கோட கருத்து அவங்க அறிக்கையில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு முன்னாடி பேசினவங்க சில பேர் தாவேக்கோட வந்து அவமதியாரையாக பேசினதுனால அந்த விஷயத்தை நான் வந்து இங்கே அதை கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாக இருக்கும். வேறு டெலீட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே பகிரங்கமாக பப்ளிக் வந்து ஓப்பனாக வைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா டெலீட் பண்ணவங்கள திரும்ப சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வழிமுறையை வந்து பண்ணி கொடுக்கணும்னு பார்க்குறோம். நன்றி. சிபிஎம்எல் லிபரேஷன் பார்ட்டி சார்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். எனவே இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு மாநிலத்திற்கு எதிரானது, ஏதோ சில மக்களுக்கு சில கட்சிகளுக்கு எதிரானதுன்றது மாதிரி சுருக்கி பார்த்தோம்னா அது தவறாக போய் முடியும்னு நினைக்கிறோம். எனவே இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேசத்திற்கும் ஜனநாயகத்திற்குமே இது விரோதமானது. இப்போ ஒன்றிய அரசு ஒரு பாசிச அரசுன்றோம். ஒரு பாசிச அரசு தேர்தல் முறையிலும் என்னென்ன தில்லுமுள்ளு செய்யும் என்பதற்கு இது ஒரு சான்று. எனவே இந்திய தேர்தல் ஆணையமும் இந்த ஒன்றிய பாசிச அரசும் சேர்ந்து எஸ்ஐஆர் என்ற ஒரு சதி திட்டத்தை கொண்டு வந்து அதை முதல் என்று அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு மாநிலம் பீகார் மாநிலம். பீகார் ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி, எல்லாருக்குமே தெரியும். எனவே பீகாரில் தான் இதை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் அந்த பீகாரில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் அங்க இருக்கிற மக்களும் எஸ்ஐஆர் பத்தி பொதுவான மக்கள்லாம் தெரியும், ஆனா அதுக்குள்ள உள்ள என்ன இருக்கு என்பதை தேசத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் அப்படின்னு பார்த்தா பீகாரில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அங்க இருக்கிற மக்களும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய சிபிஎம்எல் கட்சி, அங்க ஒரு 12 எம்எல்ஏ இருக்கும், வறிய மக்கள் மத்தியில் வேலை செய்யறோம். எனவே எஸ்ஐஆரில் இருக்கிற சதியை அம்பலப்படுத்தியதற்குள்ள 65 லட்சம் பேரை எந்த கேள்வியும் இல்லாமல் நீக்கினார்கள். அதுல நிறைய பேரை இறந்து போனதா சொன்னாங்க. இதையெல்லாம் நேரடியாக ஆய்வு செய்து யாரெல்லாம் இறந்து போனதாக சொன்னார்களோ அவர்களை அழைத்து சென்று ஆணையத்தின் முன்னாடி அமர வைத்து நீங்கள் இறந்து போனதாக சொன்ன பட்டியல் இவர்கள் தான் என்று நிரூபித்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நின்று தேநீர் அருந்தினார்கள். யாரெல்லாம் ஊரில் இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் இருக்கிற இடத்தில் அவர்களோடு போய் சேர்ந்து நின்றார்கள். இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி இருக்கிறது என்பதை நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் பீகாரில் இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக சிபிஐஎம்எல், அங்க இருக்கிற மக்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறது. நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாடகம் பண்றாரு அப்படின்ற மாதிரி கூட கேள்விகள்லாம் இருந்தாங்க. நான் கூட கூட்டத்தில் சொல்லுகிற போதே ஒன்று சொன்னேன், இப்பொழுதுதான் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. ஆனால் இதற்கு முன்பாக பீகாரில் வந்தது. பீகாரில் எஸ்ஐஆர் வந்த போதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் பீகார் சென்று இந்த எஸ்ஐஆரில் இருக்கிற சதி என்ன என்பதை, உள்நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு அங்க இருக்கிற போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒருமைப்பாடு தெரிவித்தும் பீகார் சென்று பீகாரிலே அந்த மக்களோடு நின்று அதை எதிர்த்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதை மனதார பாராட்டுகிறோம், நினைவுபடுத்துகிறோம் என்று நான் கூட்டத்தில் சொன்னேன். இப்பொழுது இங்கு வருகிறது. எனவே நாம என்ன செய்யணும்னா, எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற தமிழ்நாடு இதை நீதிமன்றத்தில் மட்டும் அணுகாமல் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இதை அம்பலப்படுத்தி இதை மக்கள் மயமாக்கி இந்த பிஜேபி எந்த தேர்தல் முறையை சீர்கெடுப்பதற்காக, தேர்தலை வெற்றி பெறுவதற்காக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வருகிறதோ அதே ஆயுதத்தை கையில் எடுத்து அதையே அவர்களை அம்பலப்படுத்தி பீகாரில் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு எதிராக எப்படி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, மிகப்பெரிய ஒரு புரட்சியை பீகாரில் நடத்தி காட்டினார்களோ அதே போல இந்த எஸ்ஐஆர் தான் இந்த பாசிச அரசுக்கு முடிவு கட்டும், பாசிச சதிக்கு முடிவு கட்டும் என்கிற அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். தமிழ்நாட்டிலிருந்து இங்கிருந்தே கூட தொடர் கரிகாலன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இங்கிருக்கிற இந்த பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் பீகார் சென்று நேரடியாக கள ஆய்வு செய்து என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எனவே இது வாக்கு திருட்டு, வாக்கு பறிப்பு அல்ல, இது ஜனநாயக பறிப்பு, குடியுரிமை பறிப்பு, மிகப்பெரிய சதி இது. எனவே அனைத்து கட்சிகளும் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். நீங்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் பிஜேபி அரசு கொண்டு வந்த இந்த ஆணையம் கொண்டு வந்த விஷயத்துல ஒருவரை கூட தவறான நபரை, இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வருகிற நபரை நாங்கள் உள்ளே விட மாட்டோம், தகுதியானவர்களை ஒருவரை கூட நீக்கிவிட மாட்டோம் என்று உறுதி எடுத்து
எஸ்ஐஆரை புறக்கணிப்போம், எஸ்ஐஆரை திருப்பி அனுப்புவோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கொண்டு வருகிற அத்தனை விதமான சதிகளையும் முறியடித்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம், சட்டமன்றத்திலே வெற்றி பெறுவோம் என்று கூட்டணி கட்சிகள் சார்பாக அதை பேசிட்டு வந்திருக்கோம். விஜய் அழைப்பு எடுத்திருந்தாங்க, அவர் இந்த கூட்டத்துக்கும் வரல, எஸ்ஐஆரை எதிர்க்கிறதாவும் சொல்றாரு. ஆனா இந்த கூட்டத்தை திமுக முன்னெடுக்கின்ற ஒரு கபட அரசியல் ஊழல் புகார்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கபட நாடகத்தை நடத்துறாங்கன்னு சொல்றாரு. உங்களோட கருத்து என்ன? இதுலதான் கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா, இது ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. நான் எனக்கு அரசியல் எதிரி, எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று சொல்லுவதும், பிஜேபியை எதிர்ப்பதற்கு எந்த அளவுக்கு மூலம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசியலை கூர்மையாக எதிர்ப்பதும், இது அவர் கட்சி துவங்கிய காலத்திலிருந்தே இப்பொழுதும் இருக்கிறது. எனவே அவருடைய பிரதான எதிரி, பிரதான விஷயங்கள் என்பது தமிழ்நாடு திமுக என்கிற இடத்திலிருந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் பிஜேபி கொள்கை எதிரி என்ற ஒரு விஷயம் அப்பையிலிருந்தே இருக்கு. அதனால அப்புறம் எல்லா விதத்திலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன், ஆனால் இப்ப பேச்சு எல்லாம் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டை நோக்கி, தமிழக அரசியலை நோக்கி, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி, திமுகவை நோக்கி இருக்கும். எதிர்க்கிறோம் என்ற ஒரு வரி அங்கேயும், தமிழ்நாட்டில் 10 விஷயங்கள் 15 விஷயங்கள் இங்கேயும் எதிர்க்கிற போக்கு அங்கிருந்தே இருக்கு. அது சரியானது இல்லைன்னு நினைக்கிறோம். இந்த கரூர் ஸ்டாம்பேடை விசாரிக்கிறதுக்கும் விஜய் கலந்துக்காததுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறோம். இருக்கலாம், இது யூகத்தில் சொல்ல முடியாது. ஆனா இது போன்ற கேள்விகள், ஐயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில துணை செயலாளருடன் ரவி இவர்களோடு நான் கலந்து கொண்டேன். முதல்வர் முன்மொழிந்த வரைவு தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு வரவேற்கிறது. எஸ்ஐஆர் என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்று கம்யூனிஸ்ட் கட்சி மிக உறுதியாக கருதுகிறது. பீகார் அதற்கு ஒரு உதாரணம். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத நாடாளுமன்ற ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்று மிக சிறந்த இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உயிர் வாக்குரிமை. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. எனவே வாக்குரிமையை பறிக்கிற ஒன்றிய அரசு வாக்குரிமையை பறித்த பின் நாடற்றவர்களாக்கி அவர்களை அகதிகளாக்குவது, குறிப்பாக சிறுபான்மை மக்களை குறிவைப்பது என்கிற சதி இதில் அடங்கியிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. எனவே எதிர்வர காலங்களில் எஸ்ஐஆரை எதிர்கொள்வதற்கு முதல்வரும் திமுக தலைவருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிகிற அரசியல் தீர்மானங்களை, நடவடிக்கைகளை நாங்கள் உறுதியாக ஆதரிப்போம். ஒன்று சட்ட வடிவம், இன்னொன்று மக்கள் வடிவம். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக உறுதியாக இருந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்கிற அந்த பணியை மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.